நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் மோசடி வழக்கில் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த வழக்கில் வழக்கறிஞர் ஆணையத்தை நியமனம் செய்தது எவ்வாறு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதுபோக நிதி நிறுவன விவகாரங்களை விசாரணை செய்யும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர் ஆணையம் நியமனம் செய்ய அதிகாரம் இருக்கிறதா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக நிதி நிறுவன மோசடி வழக்கில் நிறுவன சொத்துக்களை அரசுடைமையாக்கி அறிவிப்பாணை வெளியிட வேண்டும், தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்திருக்கிறது. அதுபோக விசாரணை நீதிமன்றம் வழக்கறிஞர் ஆணையத்தை நியமனம் செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நிதி நிறுவனத்தின் அசையா சொத்துக்களான 9428 சொத்து பத்திரங்கள் 99 பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தான் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரையை தலைமையகமாக கொண்டு நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்படுகிறது. இதன் இயக்குநர்களாக தீரசக்தி மற்றும் கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியம் மற்றும் பலர் இருந்து வருகிறார்கள். இந்த நிறுவனத்துக்கு பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மதுரை மற்றும் திருச்சி, தஞ்சை என பல மாவட்டத்தில் அலுவலகங்கள் செயல்பட்டது. இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாகவும் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறி முதலீடுகளை வசூல் செய்தனர். இதை நம்பி பலர் பல ஆயிரம் கோடிக்கு முதலீடுகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கூறியபடி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பலர் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பல பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் இயக்குனர் கமலக்கண்ணன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விருதுநகரை சேர்ந்த ரவிசங்கர் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி தண்டமாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் தென்மண்டல பொருளாதார குற்றவியல் கண்காணிப்பாளர் பகர்லா கல்யாண் நேரில் ஆஜராகி அறிக்கையை தாக்கல் செய்தார். விசாரணையின் போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் நம்பி செல்வன் ஆஜராகி நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் இதுவரை அசையா சொத்துக்கள் 9428 சொத்து பத்திரங்களை 99 பத்திரப்பதிவு அலுவலகங்களிலிருந்து கண்டறியப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை வழக்கில் அட்டாச் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிதி நிறுவனத்தின் 752 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு அதில் உள்ள பணங்கள் 15 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.